காலையில் நல்லா சாப்பிட்டாச்சு. ம். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு டப்பா வச்சேன்னா டப்பா இங்கே இருக்குது. ஆ? நீ இன்னும் இதில் ஸ்நாக்ஸ் போடாமல் வச்சிருக்கிற. ம் என்னம்மா எப்போ போட போகிற? ம். மீதி எல்லாத்தையும் அடுக்கினே அதெல்லாம் கேட்டிங்களா நீங்க இல்ல காமிச்சிங்களா வீடியோ எடுத்து அதான் அன்னைக்கே சொன்னேனேம்மா நல்லா பண்ணியிருக்கேன். போறேன் அதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும். வீட்ல ஸ்நாக்ஸே இல்ல, வத்த வேர்க்கல மட்டும் தான் இருக்கு. சோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு சரி போட்டுரு. இன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கு. நீ மீன் வேணா வாங்கிடுமா. மீன் வாங்கி மீன் குழம்பே பண்ணிடு. அப்படியா? உனக்கு சிக்கன் பிடிக்காது, மீன்னா நீ நல்லா சாப்பிடுவ. கரெக்ட். இப்போ எடுத்துட்டு வந்துடுறியா? சரி ஓகே, கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா எடுத்துட்டு வந்து. ஓகே. மீன் போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சங்கரா 1 கிலோ வாங்கியிருக்கேன். மத்தி மீன் சாலை மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ மீன் குழம்பு வந்து நிறைய ஸ்டைல் இருக்குது. எனக்கு ஏகப்பட்ட ஸ்டைல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு 2-3 ஸ்டைல் தான் தெரியும். எங்கள் அம்மா ஒன்று வைக்கிறது, எங்கள் மாமியார் வைக்கிறது, ஒன்று நானே பண்ணுது. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் ஸ்டைல் திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அவங்க வந்து மாங்காய்லாம் போட மாட்டாங்க. ஸோ ப்ளைனாக இருக்கும், எல்லாமே அரைச்சி பண்ணுறது தான். ஸோ அவங்க ஸ்டைல் மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு வேணும்னு பார்த்துடலாம். ஸோ மஞ்சள், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள், 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான் போட போகிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் கீரி வைக்கல, இது கொஞ்சம் காரமாக இருக்குது. ஸோ நான் அப்படியே தான் போடுறேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு கை ஃபுல்லாக வெங்காயம், பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போதும். 4 பத்து தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். பெருங்காயம் வேணும். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம அரைச்சிக்க போகிறோம். பொடி கடைசியாக போட்டுக்கலாம், புளி கடைசியாக போட்டுக்கலாம், பெருங்காயமும் கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ அரைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா தேங்காய் 4 பத்து தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். அது ஒரு கை சின்ன வெங்காயம், மீதி இருந்தால் இருக்கட்டும், தாளிப்புக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகா வந்து அப்புறம் போடலாம். ஸோ இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா இப்படி அரைச்சாச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரே ஒரு சுற்றுனா போதும். ஏன்னா சீரகம் வந்து கசக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் சீரகம் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மீன் சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்க்க போகிறோம். கை தான் யூஸ் பண்ணணும், கை தான் செம்ம டேஸ்ட் வரும். நல்லா விழுதாக அரைச்சிக்கணும், திப்பியாக இல்லாமல் விழுதாக அரைச்சிக்கோங்க. 1-2 தேங்காய் அரைப்படாமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். எப்பயும் போல் மிக்ஸி அலம்பி, அதெல்லாம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னலாம் பார்க்கலாம். உப்பு, மஞ்சள்தூள், சில்லி பவுடர். நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஸோ நல்ல எலும்பிச்சை சைஸு புளி எடுத்து தண்ணி விட்டு திக்காக கரைச்சிருக்கேன். ஒரே ஒரு கரைசல் தான். நான் நிறைய வீடியோவில் பார்க்குறேன், நெல்லிக்காய் சைஸ் புளி, எலுமிச்சை சைஸ் புளின்றாங்க. அதை ஃபுல்லாத்தையும் கரைச்சி விடுவாங்களா, இல்லை இந்த ஃபஸ்ட்டு கரைச்சல் அதை மட்டும் எடுப்பாங்களான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபுல்லாத்தையும் கரைச்சிலாம் விட்டால் எவ்வளோ புளிப்பாக இருக்கும்ல. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த டவுட் இருக்கும், என்ன இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தெரில, அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போடணும். புளி போடுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போடணும். காரம் இருந்ததுன்னா சரியாக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து புளி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, எலுமிச்சை சைஸு புளியை எடுத்து திக்காக ஒரே ஒரு கரைசல் நல்லா கரைசி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மீன் குழம்பு வேணுமோ, மீன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேன், அதுக்கேற்ற மாதிரி டைல்யூட் பண்ணிக்கணும்.
குழம்ப ஒன்ஸ் அடுப்பில் ஏற்றிட்டோன்னா அதுக்கப்புறம்லாம் சும்மா நோண்டக்கூடாது. ஸோ ஃபுல்லாக நம்ம டேஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்துடணும். ஃபஸ்ட்டெல்லாம் மீன் குழம்பு வச்சா 2 நாளைக்கு வர மாதிரி வைப்பேன், வச்சு சாப்பிடுவோம். இப்போல்லாம் ஒரு நாள்லேயே காலி ஆகிடுது. நான் டேஸ்ட்டாக வைக்கிறேன்னா இல்லைன்னா தெரில, நல்லா விட்டு சாப்பிட்றோமா என்னன்னு தெரில. சரி ஓகே, இதுவும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட தண்ணி விடலாம். இன்னைக்கு மத்தியானம் நைட்டு வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அந்த இதுக்கு தான் வச்சுருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உப்பெல்லாம் பார்த்துட்டு அடுப்பில் ஏற்ற வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லாத்தையும் கூட்டி இந்த சென்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுப்பில் ஏற்ற வேண்டியது தான். இண்டக்ஷனில் வச்சுட்டு நம்ம மீன் கழுவுற வேலையை பார்க்கலாம். அது வாட்டில் கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வரணும், ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு கொதிக்க வைக்கலாம். ஸோ அது ரெடி ஆகட்டும். நம்ம மீனை கழுவிட்டு வந்து இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஸோ கொதி நல்லா வந்துருச்சு. நம்ம மீனை கழுவிட்டேன். சங்கரா தான் போட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். ஸோ போட்டுடலாம், மீனை போட்டுடலாம். எனக்கு இந்த மீனை கழுவும் போதெல்லாம் ஒரு டவுட் வரும். மீனை ஏன் வந்து உப்பு மஞ்சள் போட்டு மீனை கழுவுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு வைக்கிறச்ச வந்து எனக்கு இந்த டவுட் வந்தது. அதாவது அதே வந்து உப்பு தண்ணியில் தான் இருக்குது, கரெக்டாக? கடல் உப்பு தான். ஸோ அங்கேருந்து இதை பிடிச்சிட்டு வரோம். நம்ம திருப்பி உப்பு தண்ணியிலே போட்டு அதை கழுவுனோன்னா அந்த உப்பு எப்படி போகும், மீனுக்குள்ளே இறங்கிடாதா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னை புரிஞ்சிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து மசாலா போடுறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அப்போ மீனை கழுவினோடனே மசாலா போடுறோம், உப்பு சில்லி பவுடர் எல்லாம் போடுறோம். அதில் அப்போ அந்த உப்பு உள்ளே இறங்குதில்ல மீனுக்குள்ளே. ஸோ கல் உப்பு போட்டு கழுவரிச்ச மட்டும் ஏன் அந்த உப்பு உள்ளே இறங்காது அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் நம்ம இந்த நீச்ச வாசனை கல் உப்பு போட்டும் மஞ்சள் போட்டும் கழுவரிச்சா தான் போகுது. ஆனால் அது உள்ளே ஏன் இறங்கலை? இது யாராவது தெரிஞ்சதுன்னா பதில் சொல்லுங்கள். ஸோ மீன் போட்டாச்சு. கொஞ்சம் நான் கம்மி பண்ணுறேன் ஹீட்டை. கொதிக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ மீன் கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் மசாலா தான் நான் போடுறது. ஸோ இந்த மீனுக்கு தேவையான உப்பு, அடுத்து ப்ளெயின் சில்லி பவுடர், அப்புறம் இஞ்சி பூண்டு. மீன் வந்து வாயு தான், ஓகேவா? ஸோ கேஸ் இருக்கும் கண்டிப்பாக எந்த மீனாக இருந்தாலும். அதனால் தான் நம்ம பூண்டெல்லாம் போடுவோம். ஆனால் இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் மீன் குழம்புல நான் பூண்டு போடுவேன். இன்றைக்கி வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் ஸோ அவங்க பூண்டு போடுறதில்ல போல். ஸோ இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க வேண்டியது தான். நான் ரொம்பலாம் ஊற வைக்க மாட்டேன். இப்போது குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போது ஒரு சைடில் வந்து ரைஸ் வச்சுருவேன். அந்த ரைஸ் வெந்து ஆஃப் பண்ணுற டைம் மட்டும்தான், அது வரைக்கும் ஊறினா போதும். ஏன்னா நல்லா இறங்கிடும். மீன் சின்ன மீன், பெரிய மீனாக இருந்ததுன்னா கட் பண்ணி போடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் சைஸ் இவ்வளோ தான். இன்றைக்கி சின்ன சைஸ் மீன் தான் கிடச்சிது. ஸோ இதுவும் இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் டக்குன்னு இறங்கிடும் உள்ள உப்பு காரம். ரொம்ப நேரம் ஊறணுன்னு இல்லை, டைம் இருந்தால் ஊற வைங்க. ஊற வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஊற டேஸ்ட் அதிகம்தான். உப்பெல்லாம் கொஞ்சம் ஆனால் பார்த்து போடணும், உப்பு கரிச்சிடக்கூடாது. ஊறுனா இன்னும் உப்பு தெரியும். ஸோ ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறீங்கன்னா உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அதான் நல்லது. இல்லை சரியாக போட்டுக்கிட்டால் கூட ஓகே தான். ஸோ இது போட்டாச்சு பாருங்கள், நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ ரைஸ் வைக்க போகிறேன் அடுப்பில். ரைஸ் வச்சு அது விசில் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அதை பொரிக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு, நம்ம தாளிச்சிடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் தாளிக்கிறேன். திருநெல்வேலியில் வந்து ஆக்சுவலாக தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா எனி ரீஃபைண்ட் ஆயில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் பிடிக்கும், காரம் எனக்கு வேண்டாம். அதனால தான் நல்லெண்ணெய் போட்டாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரத்தையும் எடுத்துரும். ஸோ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் போடுறேன். தாளிப்பு உங்களுக்கு தெரியும், காரக்குழம்புக்கு என்ன தாளிக்கிறோம் அதே தான், அதே சேம் ப்ரொசீஜர் தான். கடுகு, உளுத்தம்பருப்பு,
பேருக்கு உளுத்தம் பருப்பு போடுறேன், நிறையாலாம் இருக்கக்கூடாது. ஸோ கடுகு பொரியட்டும். பொரிஞ்சோடனே வெந்தயம். சைடில் குக்கர் இருக்குது, எப்போ விசில் வரும்னு தெரில, அதுக்குள்ளே கடகடன்னு இதை முடிச்சிடலாம். ஸோ கடுகு வெடிக்குது. நல்லா ஒரு சின்ன ஸ்பூன் தான் நான் வச்சுருக்கேன். அதில் வெந்தயம் நல்லா பொரியணும். ஸோ நம்ம இப்போ கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறுத்தி வச்சோம்ல, அதே போடுறோம். நல்லெண்ணெய் வாசனையே சூப்பர். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். அவ்வளோதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி டைரெக்டாக குழம்புல போட்டுடலாம். கருவேப்பிலை மட்டும் போட்டு பெருங்காயம் போட்டு ஊற்றிட வேண்டியது தான். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். சில பேர் ஃபஸ்ட்டே தாளிச்சிருவாங்க. தாளித்து அப்படியே நம்ம கரைச்சோம்ல, அதை வந்து அப்படியே ஆட் பண்ணி அப்படியே அடுப்பில் வச்சுருவாங்க. அந்த தாளிப்போடு அந்த வெந்தயத்தோடு குழம்பு கொதிக்கணும். அது ஒரு டேஸ்ட் இருக்கும், அது ஒரு சின்ன கசப்பு இருக்கும். அந்த டேஸ்ட்டு அது வேறு ஸ்டைலில். இது வந்து கடைசியாக தாளிக்கிறது. தாளித்தோடனே அப்படியே குழம்பு மூடி வச்சிடணும். அதோடு சாப்பிடும் போது தான் திறக்கணும். ஸ்ட்ரிக்ட் ரூலு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நல்லா இதாகிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு குழம்புல ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஸ்ட்ரிக்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். மூடிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இதோடு இதை சாப்பிடும் போது தான் திறக்கணும். அப்புறம் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் கொத்தமல்லியை போட மறந்துட்டேன். இப்படி கடகடன்னு திட்டுத்தனமாக போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ குழம்பும் ரெடி, ஃபிஷ்ஷு ஃப்ரையும் ரெடி, சாப்பாடும் ரெடி. ஆனால் சாப்பிட்ற டைம் ஒன்றும் ஆகலை. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில. ஸோ இன்றைக்கி வீடியோ நானே எடுத்துருக்கிறேன். எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரில. நான் போய் பார்க்க போகிறேன். நீங்களும் வீடியோ பார்த்து எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.